பால் குடிக்காத பூனை. ஒருமுறை விஜயநகரம் எண்ணற்ற எலிகளால் தொல்லையுற்றது. மக்கள் மன்னரிடம் இது பற்றி முறையிட்டனர். தயவு செய்து எங்களை இவற்றிடமிருந்து காப்பாற்றுங்கள் மன்னரே, அவை எங்களது பயிர்களையும் தானியங்களையும் அழிக்கின்றன என அவர்களின் தலைவன் முறையிட்டான். கவலைப்படாதீர்கள், இப்பிரச்சனையை பற்றி எனது அமைச்சர்களிடம் ஆலோசித்துள்ளேன். அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பூனை வளர்க்கப்பட வேண்டும் என யோசனை கூறியுள்ளனர். பூனைகள் எலிகளையும் சுண்டலிகளையும் பிடித்து தின்றுவிடும் என பதிலளித்தார் கிருஷ்ணதேவராயர். இது ஒரு நல்ல யோசனைதான். ஆனால் எவ்வாறு நாங்கள் பூனைக்கு உணவளிப்பது என்று ஒருவன் கேட்டான். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பசுவை தருகிறேன். பசுவின் பால் பூனைகளுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்றார் மன்னர். பாரசீகத்திலிருந்து 1000 பூனைகள் வரவழைக்கப்பட்டன. ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பூனை ஒரு பசு அனுப்பப்பட்டது. பசும்பாலை குடித்து பலசாலியாகும் பூனைகள் எலிகளை எதிர்க்க முடியும் என எண்ணினார் கிருஷ்ணதேவராயர். எல்லோரையும் போல் தெனாலிராமனும் ஒரு பூனை ஒரு பசு ஆகியவற்றை வீட்டுக்கு எடுத்துச் சென்றான். விஜயநகரத்து பூனைகள் விரைவில் வளமையாகவும் பலசாலியாகவும் மாறின. அவற்றின் எஜமானர்கள் அவற்றுக்கு தினமும் நிறைய பாலை ஊற்றினர். மற்றொரு புறம் தெனாலிராமன் எல்லா பாலையும் பூனைக்கே கொடுப்பது மிகவும் தண்டம் என நினைத்தான். முதலில் அவன் சுட சுட ஒரு கோப்பை பாலை மட்டும் பூனைக்கு வைத்தான். ஆனால் பூனையோ பாலை ஒரு நக்கு நக்கிவிட்டு மியாவ் என அலறியவாறு ஓடிவிட்டது. அதன் பிறகு அது பாலை குடிக்கவே மறுத்தது. ராமனும் அவனது குடும்பத்தினரும் பசும்பாலை விரும்பி குடித்தனர். சில மாதங்கள் கழித்து தான் அளித்த பூனைகள் எவ்வாறு உள்ளன என்பதை காண கிருஷ்ணதேவராயர் நினைத்தார். அவர் அனைத்து மக்களும் தமது பூனையுடன் அரசவைக்கு வர வேண்டுமென அழைத்தார். அனைவரது பூனைகளும் வளமையாகவும் பலமாகவும் உள்ளதைக் கண்டு மன்னர் இன்புற்றார். ஆனால் தெனாலிராமனின் பூனை மட்டும் எலும்பும் தோலுமாக இருப்பதைக் கண்டார். மன்னர் இதனை கண்டு ஆச்சரியப்பட்டார். என்ன இது ராமா, உனது பூனையை சரியாக கவனிக்கவில்லையா? ஏன் இப்படி மெலிந்து பலமில்லாமல் உள்ளது என கேட்டார். தெனாலிராமன் தனது தோள்களை குலுக்கினான். நான் என்ன செய்வேன் மன்னா? நான் பூனையின் முன்னால் பாலை மட்டும்தான் வைக்க முடியும். அதனை குடிக்கச் செய்ய இயலாது அல்லவா? நீங்கள் எனக்களித்த பூனை பாலை கண்டாலே ஓடிவிடுகிறதே என ராமன் பதிலளித்தார். என்ன வியப்பு! பாலை கண்டால் ஓடிவிடும் பூனையை நான் இதுவரை கண்டதில்லையே என கிருஷ்ணதேவராயர் வியப்பில் ஆழ்ந்தார். காவலர்களே, போய் ஒரு கோப்பை பாலை கொண்டு வந்து பூனையின் முன்னால் வையுங்கள். ராமா, நீ கூறுவது உண்மையானால் நான் ஒரு பை நிறைய உனக்கு தங்க நாணயங்களை பரிசாக அளிப்பேன் என்றார் மன்னர். மன்னரின் ஆணை உடன் நிறைவேற்றப்பட்டது. காவலர்கள் பூனையின் முன்னால் ஒரு கோப்பை பாலை வைத்தனர். அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் பூனை மியாவ் என கத்தியவாறு பாலை கண்டதும் ஓடியது. என பெருமூச்சு விட்டார் கிருஷ்ணதேவராயர். ஓடும் பூனையை பிடித்து கொண்டு வருமாறு காவலர்களிடம் ஆணையிட்டார். அதன்படி காவலர்கள் செய்தனர். அவர் பூனையின் வாயை திறக்குமாறு கூறினார். அதனை பரிசோதித்தார். ஆஹா, நான் நினைத்தது போன்றே உள்ளது. அந்த பாவப்பட்ட மிருகத்தின் வாய் பயங்கரமாக வெந்திருக்கிறது. ராமா, எப்படி இவ்வாறு நடந்தது? நீ பூனைக்கு மிகவும் சூடான பாலை வைத்துள்ளாய் என்பது எனக்கு விளங்குகிறது. அதனாலேயே பூனை பாலை கண்டால் ஓடுகிறது என்று அவர் கூறினார். தெனாலிராமன் சற்று பயந்தாலும் மிடுக்காக கூறினார். மன்னரே, பூனைக்கு அனைத்து பாலையும் கொடுப்பதை விட மக்கள் பாலை அருந்தி பலம் பெறுவது நலம் அல்லவா? மக்களின் முதல் தேவைகளை பூர்த்தி செய்வதே மன்னனின் கடமை. அதுவும் இல்லாமல் பூனை தனது பசியை தீர்த்து கொள்ள பாலை குடித்தால் எவ்வாறு எலிகளை தனக்கு இரையாக்கி கொள்ளும்? நான் இவ்வாறு உறுதியாக தங்களிடம் கேட்டதற்கு என்னை மன்னியுங்கள் என்றான் ராமன் பணிவுடன். கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமன் கூறுவதில் உண்மையுள்ளதை உணர்ந்தார். அவர் ராமனை புகழ்ந்து 100 தங்க காசுகள் பரிசாக வழங்கினார். கதை நிறைவுற்றது.